அனுசரணை வழங்குவோர். இப்போது 250 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கும் இடையில் சந்திப்பு. நிலந்த ஜாவர்த்தனவிற்கு எதிராக குற்றவியல் வழக்கினை தாக்கல் செய்ய வேண்டும் என அருட்தந்தை ஸ்ரீல்காமினி வலியுறுத்தல். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன. வவுனியா மெனிக்பாம் மக்கள் காணி வழங்க கோரி இன்று ஆர்ப்பாட்டம். அம்பாறை திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் இயன் மருத்துவ பிரிவின் உடற்பயிற்சி கூடம் திறப்பு. கேகாலை கலிகமுவ பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 21 பேர் காயம். குறுகிய பார்வை கொண்ட கல்வி சீர்திருத்தத்தை நோக்கி அரசாங்கம் நகர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. தொடர்வது முதன்மை செய்தி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான நீட்டிக்கப்பட்ட கடன் வசதி தொடர்பான எதிர்கால முன்னெடுப்புகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பொருளாதார ஸ்திரத்தன்மை எட்டப்பட்டுள்ளதால் அந்த வலுவான அடித்தளத்தில் பொருளாதார வளர்ச்சியை அடைவதன் மூலமும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை பெறுவதன் மூலமும் இலங்கையை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு செல்லும் திட்டம் துரிதப்படுத்தப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை எதிர்கொள்ளும் தற்போதைய பொருளாதார சவால்கள் குறித்து விளக்கிய ஜனாதிபதி அந்த சவால்களுக்கு மத்தியிலும் எதிர்வரும் 2026 வரவு செலவு திட்டத்தில் நாட்டு மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்க வேண்டும் என நினைவு கூர்ந்தார். நாட்டில் முதலீட்டுக்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதன் மூலம் முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் சுங்கவரி சலுகைகள் உள்ளிட்ட வசதிகளை வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் இலங்கை பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் தொடர்ச்சியை பேணுவதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு இலங்கைக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். சர்வதேச நாணய நிதியம் இதுவரை இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டுக்கு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சியின் அனைத்து பயன்களையும் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். இலங்கையை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு செல்வதில் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கம் மேற்கொண்ட உறுதிப்பாட்டை பாராட்டிய சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கும் இலங்கையை உலகளவில் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கும் தேவையான ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தனர். இந்த கலந்துரையாடலில் சர்வதேச நாணய நிதிய பிரதிநிதிகள் தொழில் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் பி நந்தலால் வீரசிங்க, நிதியமைச்சர் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சோ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹலங்கமுவ, நிதிக் கொள்கை திணைக்கள பணிப்பாளர் நாயகம் MKC சேரநாயக்க, இலங்கை மத்திய வங்கி சிரேஷ்ட பிரதி ஆளுநர் KMA N தவுலகல, நிறைவேற்று பணிப்பாளர் PKG ஹரிச்சந்திர, நிதிக் கொள்கை சபையின் செயலாளர் C அமரசேகர, பொருளாதார ஆராய்ச்சி பணிப்பாளர் JS ஜெகஜீவன் ஆகியோர் பங்கேற்றனர். நிலந்த ஜாவர்த்தனவிற்கு எதிராக குற்றவியல் வழக்கினை தாக்கல் செய்ய வேண்டும் என அருட்தந்தை ஸ்ரீல்காமினி தெரிவித்துள்ளார். அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜாவர்த்தனவிற்கு எதிராக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின்படி குற்றவியல் வழக்கினை தாக்கல் செய்வது அவசியம் என பேராயர் இல்லத்தின் தகவல் தொடர்பாளர் அருட்தந்தை ஸ்ரீல்காமினி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். lima kelebatan kebetulan kemudian karya semalam juga teori bahan juga samsat ini jika
පාර්ලිමේන්තුවේ පසුගියදා உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய முன்னாள் போலீஸ் அதிகாரிகளான ரவி செனவிரத்ன மற்றும் ஷானி அபிசகரவுக்கு பதவிகள் வழங்குமாறு பேராயர் கோரியதாக ஊடகங்களில் வெளியான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவையாகும். அதுபோன்று எந்த வேண்டுகோளும் ஜனாதிபதி அல்லது அரசாங்கத்திடம் பேராயரால் முன்வைக்கப்படவில்லை. கடந்த 2023 அக்டோபர் 9 முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கத்தோலிக்க திருச்சபை அனுப்பிய கடிதத்தில் விசாரணையை நியாயமான முறையில் தொடர வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதேபோன்று விசாரணையை ஆரம்பத்தில் செய்த குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் மீண்டும் குழுவில் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மாத்திரமே கூறப்பட்டுள்ளது. ஆனால் பெயருடன் ஒருவருக்கான நியமன கோரிக்கை விடுக்கப்படவில்லை. தற்போதைய ராணுவ தளபதிக்கு பதவிக்காலம் நீடிக்க பேராயர் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுவதும் கூட முற்றிலும் பொய்யான தகவலாகும். இத்தகைய கோரிக்கைகள் எதனையும் கத்தோலிக்க திருச்சபை அரசாங்கத்திடம் விடுக்கவில்லை. அல்விஸ் மற்றும் இமாம் குழுக்களால் ஷானி அபிசகர மற்றும் ரவி செனவிரத்ன மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ஆனால் இது ஜனாதிபதி ஆணைக்குழு அல்ல, மாறாக வேறு குழுக்களேயாகும். அந்த குழுக்களை கத்தோலிக்க திருச்சபை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அதாவது குழுக்கள் நியமிக்கப்பட்ட தருணத்திலேயே நாம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. போலீஸ் ஆணைக்குழு உயர் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் லிலந்த ஜெயவர்த்தனவின் சேவையை நீக்கும் விடயம் இடம்பெற்றுள்ளது. அவர் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் வகையில் ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்துள்ளது. அனைத்து பரிந்துரைகளும் நடைமுறைக்கு வந்தே ஆக வேண்டும் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் கோரிக்கையாகும். அத்துடன் அருட்தந்தை ஜூட் பிரியசாந்தவினால் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் சமூக ஊடகங்களில் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. நிலந்த ஜெயவர்த்தனவுக்கு பணி நீக்கம் மட்டுமன்றி மரண தண்டனை வழங்க வேண்டும் என கூறியிருந்தார். ஆனால் அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும். இது திருச்சபையின் நிலைப்பாடு அல்ல. உலகளாவிய கத்தோலிக்க திருச்சபை மரண தண்டனையை முற்றாக நிராகரிக்கின்றது. நீதிமன்றம் மட்டுமே தண்டனை தீர்மானிக்கக்கூடிய நிறுவனம் என்பதே கத்தோலிக்க சபையின் நிலைப்பாடாகும். ප්‍රකාශ කරලා මේ නඩුවන් දෙන්නවා මෙහෙම කරන්න කියන්නේ මේ ආස්තු හරි ඉන්නහරේ සත්‍ය ඉදරගෙන මේක සම්බන්ධව නීතියේ විදිහට தற்போதைய அரசாங்கம் சர்வதேச விசாரணை தேவையில்லை என்ற அளவுக்கு இந்த வாரம் நாடகங்களை அரங்கேற்ற உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்த வேண்டிய சூழல் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச விசாரணை தேவையில்லை என்ற அளவிற்கு இந்த வாரம் நாடகங்களை அரங்கேற்ற உள்ளதாகவும் அதனால் தமிழ் மக்கள் மிகவும் விழிப்பாக செயற்பட வேண்டும் எனவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராச கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்த வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்ற இந்த சூழலிலே தமிழ் மக்கள் மிகவும் விழிப்பாக செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். இவ்வாறு தமிழ் தரப்பு இந்த பொறுப்பு குரலுக்காக ஒரு முயற்சி ஒன்றை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தற்பொழுது பதவியில் இருக்கக்கூடிய NPP அரசாங்கத்தினுடைய முகவர்களாக தமிழர்களாக இருந்து கொண்டு அந்த அரசினுடைய எடுபிடிகளாக செயல்படுகின்றவர்கள் 23ஆம் தேதி ஒரு நாடகம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றார்கள். தென்னிலங்கையிலிருந்து ஒரு கணிசமானவர்களை கொண்டு வந்து இங்கே ஒரு நட்புறவு கொண்டாட்டம் ஒன்றை கொண்டாடுவதற்கான ஒரு ஏற்பாடு ஒன்றை செய்திருக்கின்றார்கள். இந்த ஏற்பாடு என்பது தமிழ் மக்கள் மீது 83ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலே புரியப்பட்ட மிக பிரமாண்டமான நாடளாவிய ரீதியிலான பாரிய இனப்படுகொலையை மூடி மறைப்பதற்கும் தமிழ் மக்களும் அதை ஏதோ கடந்த கால அரசாங்கங்கள் விட்ட தவறு என்பது போன்றும் இப்பொழுது வந்திருக்கிற அரசாங்கத்தின் மீது தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு தமிழ் மக்கள் கடந்த காலம் எல்லாவற்றையும் மறந்து அரசாங்கத்தோடு ஒட்டி உறவாடி அரசாங்கத்தை பலப்படுத்தி கொண்டு செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை காட்டி ஒரு சர்வதேச விசாரணை என்கின்ற அல்லது ஒரு பொறுப்பு கூறல் என்கின்ற விடயமே தேவையற்றது என்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு அனுரகுமார தலைமையிலான NPP அரசாங்கம் ஒரு பாரிய சதித்திட்டம் ஒன்றை தயாரித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எதிர்வரும் 23ஆம் தேதி தென்னிலங்கையிலிருந்து இந்த பொறுப்பு கூறல் விவகாரத்தை நீத்து போகச் செய்கின்ற நோக்கத்தோடு தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை கூறும் தமிழர்களுடைய அந்த சிந்தனை போக்குகளை முற்றுமுழுதாக திசை திருப்பி விடுகின்ற நோக்கத்தோடு இந்த NPP அரசாங்கத்தினுடைய பின்னணியோடு மேற்கொள்ளப்படுகிற இந்த நட்புறவு கொண்டாட்டம் என்கின்ற அந்த கொண்டாட்டத்தை தமிழர்கள்
வடகிழக்கு தமிழர்கள் முற்றுமுழுதாக புறக்கணிக்க வேண்டும். ஏன் தென்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் முஸ்லீம் மக்கள் கூட அதனை முற்றுமுழுதாக புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். 83ஆம் ஆண்டிலே நாடளாவிய ரீதியிலே தமிழர்கள் குறிவைக்கப்பட்டு மிக பிரமாண்டமான அளவிலே படுகொலை செய்யப்பட்டது, பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டது, தமிழர்களுடைய பொருளாதாரம் முற்றுமுழுதாக கொள்ளையடிக்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் தான் மிக பிரதானமான காரணமாக அமைந்தது. அந்த சம்பவத்திற்கு பிற்பாடுதான் பல்லாயிரக்கணக்கான பல 10,000கணக்கான இளைஞர்கள், தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் தங்களுடைய பெற்றோரை விட்டு தங்களுடைய வீடுவாசல்களை விட்டு வெளியேறி ஆயுதமேந்தி போராடுகின்ற ஒரு சூழல் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு படுகொலை அரங்கேற்றப்பட்ட காலமாக 83ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அமைந்திருந்தது. இந்த ஜூலை மாதம் 22, 23, 24, 25, 26, 27 போன்ற காலப்பகுதிகள் என்பது மிக பயங்கரமான படுகொலைகள் கொத்து கொத்தாக நடைபெற்ற காலப்பகுதியாகும். ஆகவே இந்த நாட்களிலே இந்த இனங்களுக்கிடையில் நல்லுறவை ஏற்படுத்தல் என்கின்ற ஒரு ஏமாற்று நாடகத்தோடு மேற்கொள்ளப்படுகிற இந்த சதிகளுக்கு எங்களுடைய மக்கள் இடமளிக்கக்கூடாது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டன. இடைநிறுத்தப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி அகழ்வுப்பணி இன்று மீண்டும் ஆரம்பமானது. 2ஆம் கட்ட அகழ்வின் 16ஆம் நாள் அகழ்வுப்பணி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இடம்பெற்றது. இன்று 7 எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதற்கமைய அரியாலை, சித்துப்பாத்தி, இந்துமையான மனித புதைகுழியில் அடையாளம் காணப்பட்ட மனித எண்பு தொகுதிகளின் மொத்த எண்ணிக்கை 72ஆக அதிகரித்துள்ளது. அவற்றில் இதுவரை 65 எண்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் யாழ்ப்பாண போலீசாரின் விசாரணையின் கீழிருந்து மனித புதைக்குழி விசாரணை போலீஸ் மா அதிபரால் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு மாற்றப்பட்டுள்ளது. சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கு 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 16ஆம் நாள் அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. இதில் யாழ் பல்கலைக்கழக மருத்துவபீட மாணவர்களும் தொல்லியல் துறை பிரிவு மாணவர்களும் சோகோ போலீசாரும் ராஜ் சோமதேவாவின் குழுவினரும் டாக்டர் செல்லையா பிரணவன் அவர்களுடன் இந்த வழக்கு இன்று கௌரவ நீதவான் ஏ ஆனந்தராஜா அவர்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அத்தோடு இன்று இந்த அகழ்வுப்பணியின் விசாரணை போலீசாரிடமிருந்து குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு சிஐடியினருக்கு அது மாற்றப்பட்டிருக்கின்றது. 16ஆம் நாள் நிகழ்வின் போது முதலாவது புதைகுழியில் சைட் 1 புதைகுழியில் 4 மண்டையோட்டு தொகுதிகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. 2வது புதைகுழி 3 மனித ஓட்டுத் தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு இன்றைய நாளில் மொத்தமாக 7 மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே 65 மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாக எடுக்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்தது. இது ஒரு குற்ற பிரதேசம் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக சிஐடியிடம் பேரம் கொடுக்கப்பட்டதாக கருதுகின்றேன். போலீசார் தான் அதுக்கான டிஐஜி தான் அதுக்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றனர். மட்டக்களப்பு குருக்கள் மடம் மனித புதைகுழி வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் 25ஆம் தேதிக்கு களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கடந்த தவணையின் போது காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் மற்றும் சட்டமாதிபர் ஆகிய தரப்புகளை இன்றைய தினம் முன்னிலையாகும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. எனினும் இன்று வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமாதிபரை பிரதிநிதித்துவப்படுத்தி எவரும் ஆஜராகியிருக்கவில்லை. எனினும் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திலிருந்து 2 சட்டத்திறனிகள் ஆஜராகி சமர்ப்பணங்களை முன்வைத்தனர். அவர்கள் களுவாஞ்சிக்குடி நீதிமன்றக்கு காணாமல் போனோர் அலுவலகத்தினால் ஒரு விரிவான கடிதம் ஏற்கனவே அனுப்பப்பட்டுள்ளதாகவும் குருக்கள் மடம் மனித புதைகுழி தோண்டப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தற்பொழுது இருப்பதாகவும் கூறினர். இவற்றை செவிமடுத்த நீதிபதி ஏற்கனவே திட்டவரைவு 1 சட்ட வைத்திய அதிகாரியினால் நீதிமன்றக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அது 2020ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டதால் காலமாற்றத்தினால் அதை மீளாய்வு செய்து மீள அந்த திட்டவரைவை நீதிமன்றக்கு அடுத்த தவணையின் போது சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதவான் கட்டளையிட்டார். அத்துடன் அடுத்த தவணையான 25/8/2025 அன்று சட்டமா அதிபரை மன்றில் ஆஜராகுமாறும் கட்டளையிட்ட நீதவான் வழக்கை ஒத்திவைத்தார். வவுனியா மெனிக்பா மக்கள் காணி வழங்க கோரி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வவுனியா மெனிக்பா மக்கள் இன்று செட்டிகுளம் கவனல சேவை நிலையம் முன்பாக
ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமக்கு அருவித்தோட்டம் பகுதியில் வழங்குவதாக கூறிய 1 ஏக்கர் விவசாய காணியை வழங்கக் கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசு அதிகாரிகளை ஏழைகள் ஒருவேளை உணவை நிம்மதியாக உண்ணவிடு, மெனிக்பாமில் வசிக்கும் மக்களுக்கு வயல் காணி 1 ஏக்கர் வீதம் வழங்க போன்ற பதாதைகளை தாங்கியவாறு மக்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். எங்களுடைய போராட்டத்தின் பிரதான கொள்கை என்னன்னு சொன்னால், 23 வருஷ காலமாக மெனிக்மாவில் வச்சு வரக்கூடிய எங்களோட சாதாரண மக்கள், வறிய மக்கள், இவங்க காணி இல்லாமல் பல கோரிக்கைகளை எங்களோட டிஎஸ் ஆஃபீஸ் மூலமாகவும் சரி, சமநல உத்தியோகத்தராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கடிதங்கள் மூலமாகவும் தெரியப்படுத்தி இருக்கிறோம். இது எங்களோட கருத்தை கவனத்தில் கொள்ளாதது முதலாவது பிரச்சனை. அதை விட இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட இவங்க தங்களோட ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்கு மீறி ஒரு ஆள் 40 ஏக்கர், 20 ஏக்கர், 10 ஏக்கர் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை, அவங்க எத்தனை ஏக்கர் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எங்களோட வறிய மக்களுக்கு தலா 1 ஏக்கர் வீதம் சரி வழங்க வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கின்றோம். நாங்கள் பல முறை இந்த கமகார அமைப்பு கமநல சேவை நிலையத்துக்கு நாங்கள் கடிதங்களை வழங்கி கூடி அவங்க அதுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கையில் எங்களுக்கு வயல் நிலம் வேணும் என்று சொல்லி இன்றைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு சரியான தீர்வை பெற்றுத்தருமாறு சம்பந்தப்பட்ட கமநல சேவை நிலையம் மற்றது அமைச்சர் அவர்களையும் நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இதன்போது ஆர்ப்பாட்டத்திற்கு பகுதிக்கு விரைந்த தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் மக்களுடன் கலந்துரையாடினார். செட்டிகுளம் பிரதேச செயலாளர் சுலோச்சனாவுடனும் நேரடியாக சென்று கலந்துரையாடிய போது அருவித்தோட்டம் பகுதியில் விவசாயம் செய்வதற்கு மேலும் காணி இருப்பதாக பிரதேச செயலாளரால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தெரிவிக்கப்பட்டது. அத்துடன் குறித்த காணியை துப்புரவு செய்ய வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டால் காணிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் பிரதேச செயலாளர் தெரிவித்தார். அதற்கமைய நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் குறித்த காணியை பெற்றுத் தருவதற்கான தீர்மானத்தை மேற்கொள்வதாக மக்களுக்கு வாக்குறுதியளித்தார். அதன் பிரகாரம் மக்கள் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டனர். அந்த வகையிலே அவற்றை பெற்று இந்த காணி பயிற்சியை செய்ய முடியாமல் தவிக்கின்ற இந்த மக்களுக்கு விவசாயம் செய்வதற்கு அந்த காணிகளை பெற்றுக் கொடுவதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். முழுமையான ஆதரவை பிரதேச செயலாளர் தருவதாக கூறியிருந்தார். இது தொடர்பாக அரசாங்க அதிபர் மற்றும் மாவட்ட கமநல சேவை உதவி ஆணையாளருடன் கலந்து ஆலோசிக்க வேண்டியிருக்கின்றது. அதே போல் அந்த துப்புரவு செய்து கொடுக்கப்பட வேண்டிய காணியும் குறிப்பிட்ட அளவு இருக்கின்றது. அது வனவள திணைக்களம் எல்லையிடப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே வனவள திணைக்கள அதிகாரியுடனும் இதை கதைத்து இந்த மக்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்கலாம் என்று இருக்கின்றேன். அந்த வகையிலே அவர்களிடம் குறிப்பிட்ட காலத்தை நான் கோரியிருக்கின்றேன். அதற்குள் அவர்களுக்கான அந்த காணியை பெற்றுக் கொடுப்பதற்குரிய முழுமையான செயற்பாட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் எண்ணியுள்ளோம். அந்த வகையிலே நிலம் இல்லாத மக்களுக்கு நிலம் வழங்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த வகையிலே இந்த ஏழை மக்களினுடைய அந்த நியாயமான கோரிக்கை எதிர்காலத்திலே விரைவாக எமது அரசாங்கத்தினால் தீர்த்து வைக்கப்படும். கிளிநொச்சி மாவட்ட செயலக மேலதிக அரசாங்க அதிபராக காணி பி அஜிதா கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். கிளிநொச்சி மாவட்ட செயலக மேலதிக அரசாங்க அதிபராக காணி திருமதி அஜிதா பிரதீபன் இன்று தனது கடமைகளை பொறுப்பேற்றார். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் முன்னிலையில் காலை 9:02 மணிக்கு அவர் தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். நல்லூர் பிரதேச செயலகத்தின் உதவி பிரதேச செயலாளராக கடமையாற்றி வந்த நிலையிலேயே இவர் மேலதிக அரசாங்க அதிபராக நியமிக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக கடமையாற்றிய இ நலாயினி கிளிநொச்சி மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபராக நியமனம் செய்யப்பட்டதை அடுத்து அவரது இடத்திற்கு பி அஜிதா நியமிக்கப்பட்டுள்ளார். மேலதிக அரசாங்க அதிபராக கடமையேற்ற பி அஜிதா முன்னர் பதவி ஸ்ரீபுர, கிண்ணியா, பருத்தித்துறை, நல்லூர் ஆகிய பிரதேச செயலகங்களில் உதவி பிரதேச செயலாளராகவும் கடமையாற்றியுள்ளார். இந்நிகழ்வில் மேலதிக அரசாங்க அதிபர், பிரதம கணக்காளர், பிரதம உள்ளக கணக்காய்வாளர், நிர்வாக உத்தியோகத்தர், மாவட்ட பொறியியலாளர், கணக்காளர், மாவட்ட புள்ளி விபரவியலாளர் மற்றும் காணிக்கலை உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். அம்பாறை திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில் எண் மருத்துவ பிரிவின் உடற்பயிற்சி கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. அம்பாறை கல்முனை பிராந்திய திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையில்
இயன் மருத்துவ பிரிவிற்கான உடற்பயிற்சி கூடம் மற்றும் நோயாளர்கள் காத்திருப்பு மண்டபம் என்பன திருக்கோவில் பிரதேச தவிசாளர் எஸ் சசிகுமாரால் இன்று வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. திருக்கோவில் வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழுவின் ஒழுங்குபடுத்தலின் ஊடாக திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் ஏவி மர்சூத் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. உடற்பயிற்சி கூடம் மற்றும் நோயாளர்கள் காத்திருப்பு மண்டபம் ஆகியவற்றுக்கான நிதியுதவியினை திருக்கோவில் பிரதேச வைத்தியசாளர் சசிகுமார் வழங்கியிருந்தார். திருக்கோவில் ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் ஏவி மர்சூத், இயன் மருத்துவ பிரிவின் மருத்துவர் கே கரன்ராஜ், வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழுவின் நிர்வாகிகள், வைத்தியசாலை உத்தியோகத்தர்கள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். கேகாலை கலிகமோ பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 21 பேர் காயமடைந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளன. கேகாலை கலிகமோ பகுதியில் இன்று அதிகாலை 5 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. வெரகொடவிலிருந்து கேகாலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தும் கேகாலையிலிருந்து ரத்தினபுரி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் 21 பேர் காயமடைந்துள்ளதாகவும் இவர்கள் அனைவரும் கேகாலை மற்றும் பெரகாபல வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு கண்டி வீதியில் திக்வெல மங்கட பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மற்றும் டிப்பர் லொரி ஒன்று மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் பேருந்தின் சாரதி மற்றும் பிக்கு ஒருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற பேருந்து கண்டி நோக்கி சென்ற டிப்பர் லொரியுடன் மோதி வீதியை விட்டு விலகி கடையொன்றின் அருகே நின்றுவிட்டது. குறித்த பேருந்து வீதியில் சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த டிப்பர் லொரியுடன் மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மலையகத்தில் சீரற்ற காலநிலை தொடர்கின்றது. மலையகத்தில் சீரற்ற காலநிலை தொடர்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை முதல் பெய்து வரும் கனமழையால் பாடசாலை மாணவர்களும் நாளாந்தம் தொழிலுக்கு செல்பவர்கள் உட்பட பலரும் அசௌகரியத்தை எதிர்நோக்கியிருந்தனர். அத்துடன் பனிமூட்டம் நிறைந்து காணப்பட்டதுடன் தொடர்ச்சியான மழையினால் பிரதான வீதிகளில் வழுக்கல் தன்மை காணப்பட்டது. எனவே சாரதிகள் அவதானத்துடன் முன் விளக்குகளை ஒளிரவிட்டு வாகனங்களை செலுத்துமாறு ஹேட்டன் போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வெட்டவளை ரிசல்ல பகுதியில் இன்று அதிகாலை பாரிய ஃபைனஸ் மரம் ஒன்று வீதியில் விழுந்ததால் 1 மணி நேரம் போக்குவரத்து தடைப்பட்டது. அதிகாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை குறித்த வீதிக்கான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டது. வெட்டவளை ரிசல்ல பகுதியில் வீதியோரத்தின் மேற்பகுதியில் உள்ள ஃபைனஸ் மரமே வீதியின் குறுக்கே விழுந்துள்ளது. வட்டவளை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சந்தன கமகே தலைமையிலான குழுவினர் மரத்தை வெட்டி அகற்றினர். இதனையடுத்து குறித்த வீதி ஒரு வழி போக்குவரத்திற்கு மட்டுப்படுத்தப்பட்டது. தற்போது நிலவும் கடும் காற்று மற்றும் மழையுடனான காலநிலை காரணமாக ஹட்டன் கொழும்பு, ஹட்டன் கண்டி ஆகிய பிரதான வீதிகளில் மண் சரிவு அபாயம் மற்றும் மரங்கள் சரியும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் குறித்த வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது அவதானமாக பயணிக்குமாறு போலீசார் எச்சரித்துள்ளனர். சுவாமி விபுலானந்தர் கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் மாத்தளையில் முத்தமிழ் விழா இடம்பெற்றது. சுவாமி விபுலானந்தரின் 78வது நினைவு தினத்தையும் 101வது துறவர ஆண்டினையும் முன்னிட்டு மாத்தளை சுவாமி விபுலானந்தர் கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் முத்தமிழ் விழா மாத்தளை அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தான கல்யாண மண்டபத்தில் DS யோகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ், கௌரவ அதிதிகளாக புத்த சாசன சமய மற்றும் கலாசார விவகார பிரதியமைச்சர் கமகேந்திர திசநாயக்க, பேராதனை பல்கலைக்கழக தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன், மாத்தளை பிரதி முதல்வர் DS மோகன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வின் போது முத்தமிழ் விழா, சிறப்பு மலர் வெளியீடும், கலை இலக்கியம், சமய ஊடகம் ஆகிய துறைகளில் பணியாற்றிய சான்றோர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் பாடசாலை மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. குறுகிய பார்வை கொண்ட கல்வி சீர்திருத்தத்தை நோக்கி அரசாங்கம் நகர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மாணவர் தலைமுறைக்கு பயனளிக்காத குறுகிய பார்வை கொண்ட கல்வி சீர்திருத்தத்தை நோக்கி இந்த அரசாங்கம் நகர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.
ஐக்கிய இளைஞர் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சுரங்க ரத்நாயக்கவின் முயற்சியின் பயனாக அனுராதபுரம் யாய 11 பிரதேச வைத்தியசாலையை புதுப்பித்து மக்கள் பாவனைக்கு கையளிக்கும் நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று பங்கேற்றார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வைத்தியசாலை ஊழியர்களுடன் சுமூகமாக கலந்துரையாடலில் ஈடுபட்டு குறைபாடுகளை கேட்டறிந்து கொண்டார். தொடர்ந்து ராஜாங்கனை பிரதேசத்தில் இடம்பெற்ற கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பிரதேச செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஆதரவாளர்களுடனான சந்திப்பிலும் கலந்து கொண்டார். இங்கு உரையாற்றிய போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்தார். உள்ளேயும் வெளியேயும் எழுப்பக்கூடிய அதிகபட்ச குரலை நாம் எழுப்பி வருகின்றோம். மக்களின் பிரச்சனைகளை பேசும் அதேவேளை அந்த பிரச்சனைகளை தீர்க்காமை பொருட்டு அரசாங்கத்தை வலியுறுத்தியும் வருகின்றோம். மக்களின் பிரச்சனைகளுக்காக முன்னிற்பதை சிலர் பலவீனமான விடயமாக கருதி அதை எதிர்க்கின்றனர். முதியோர்களின் சேமிப்பு கணக்குகளுக்கு அதிக வட்டி விகிதத்தை வழங்குமாறு பேசும்போது, ஓய்வு பெற்றவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுக்குமாறு பேசும்போது, இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் குறித்து பேசும்போதும் அதற்கான தீர்வுகளை வழங்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தும் போது, பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட 323 சிவப்பு முத்திரை பதிக்கப்பட்ட கொள்ளலன்கள் குறித்து கேள்வி எழுப்பும் போது, மின்சார கட்டணத்தை 33% குறைக்காமை குறித்து கேள்வி எழுப்பும் போது, அரசாங்கம் எரிபொருள் விலை சூத்திரத்தை பின்பற்ற மாட்டோம் என வாக்குறுதி அளித்திருந்தாலும் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிவாரணம் மக்களுக்கு வழங்கப்படாமை உள்ளிட்ட விடயங்கள் குறித்து நாம் கேள்விகளை எழுப்பும் போது, இவ்வாறு கேள்விகளை எழுப்ப விரும்பாத சில தரப்பினரும் குழுக்களும் மத்தியில் இருந்து வருகின்றனர். மக்கள் சார்பாக குரல் எழுப்பி அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து கேள்விகளை எழுப்பும் போது இதனை பிடிக்காதவர்கள் எதிர்க்கட்சி தவறான வழி செயற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவது மக்கள் பிரதிநிதிகளின் பணியாகும். எதிர்க்கட்சிக்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை அரசாங்கத்திற்கு முன்வைத்து தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பது எதிர்க்கட்சியின் வேலையாகும். இந்த பணியை ஐக்கிய மக்கள் சக்தி சிறப்பாக நிறைவேற்றி வருகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைத்த சில விடயங்கள் காரணமாக அரசாங்கம் செய்த சில தவறுகளை திருத்திக் கொள்ளவும் மீள பெற வேண்டிய சந்தர்ப்பங்களும் கூட காணப்பட்டன. විපක්ෂේ ඉඳගෙන අපි හොඳින්ම ඉෂ්ට කරමු. අපි ඉදිරිපත් කරන සමහර කරුණු කාරණා ඉදිරියේ රජයට සිද්ධ වෙලා තිබෙනවා. ඒ රජය ක්‍රියාත්මක කරන්නට ගිය දේවල් ආපහු හකුලා ගන්න. අපි යෝජනා කරා මේ රටේ නිදහස් අධ්‍යාපනය ශක්තිමත් කරන්නට ඕන. නිදහස් අධ්‍යාපනය ශක්තිමත් කරමින් මේ රටේ සිසු පරපුරට අධ්‍යාපන අවස්ථා බැහැර කිරීම නෙවෙයි, නැති කිරීම නෙවෙයි. අලුතෙන් நாட்டின் பல கடற்பிராந்தியங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் கடல் பிராந்தியங்களில் கடும் காற்று வீசுவதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடற்பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும். சிலாபம் முதல் புத்தளம் ஊடாக மன்னார் வரையும், காலி முதல் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவேல் வரையும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று வீசும். இதனால் இந்த கடல் பிராந்தியங்களுக்கு அடுத்து வரும் 24 மணித்தியாலங்களுக்கு மீனவர்கள், கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மன்னார் முதல் காங்கேசந்துறை, திருகோணமலை ஊடாக வாகரை வரையும், சிலாபம் முதல் கொழும்பு ஊடாக காலி வரையும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் இடைக்கிடையே காற்று அதிகரித்து வீசுவதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும். இதனால் இந்த பிரதேசங்களில் மீனவர்களை கடற்தொழிலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. கம்மன்பிலவிற்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. போலி அதிகார பத்திர உரிமம் ஒன்றை தயாரித்து ஆஸ்திரேலிய வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான 20 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள நிறுவனத்தை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறி முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பிலவிற்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்காக கொழும்பு மேல் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி RSS சபுவித முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இதன்போது வழக்கை நவம்பர் 21ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதி உத்தரவிட்டார். முந்தைய நல்லாட்சி அரசாங்க காலத்தின் போது ஆஸ்திரேலிய வர்த்தகர் பிரையன் ஷாடிக் என்பவருக்கு சொந்தமான 20 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள நிறுவன பங்குகளை போலி அதிகார பத்திர உரிமம் தயாரித்து முறைகேடாக பயன்படுத்தியதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில மீது வழக்கு தொடரப்பட்டது. யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது.
யாழ்ப்பாணம் பலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மா பிரதீபன் தலைமையில் இன்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் ப. ஜெயகரன், மயிலட்டி மீள்குடியேற்ற சங்கத்தினர் மற்றும் சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இங்கு கருத்து வெளியிட்ட மாவட்ட அரசாங்க அதிபர், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்டோருக்கு விவரங்களை கையளித்துள்ளதாக தெரிவித்தார். அத்துடன் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி ஊடாக குறித்த விவரங்கள் வழங்கப்பட்டு அவற்றை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மா. பிரதீபன் குறிப்பிட்டார். வலிவடக்கு காணி உரிமம் தொடர்பில் இலங்கை அரசால் 2013ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி உடனடியாக ரத்து செய்யப்பட்டு மக்களின் காணி நிலங்கள் மக்களுக்கு உரியது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என மனித உரிமை செயற்பாட்டாளரும் குறித்த விடயத்தின் ஏற்பாட்டாளருமான ஏ. யாட்சன் பிகிராடோ மெசிரோ கேட்டுக்கொண்டுள்ளார். இல்லையில் இதுவரை விடுவிக்கப்பட்ட நிலங்கள் சட்டபூர்வமாக மக்களுக்குரியதாக இல்லாது போகும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். இராணுவத்தின் பிடியிலுள்ள வலிவடக்கு காணிகளை விடுவிக்க கோரி காணிகளை இழந்த வலிவடக்கு மக்களால் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். ஜனாதிபதியினுடைய சிரேஷ்ட செயலாளர் நாங்கள் சந்தித்து இருந்தோம். அப்போது அவர் எங்களுடைய விடயத்தை கேட்டு அறிந்து கொண்டார். அதில் நாங்கள் பிரதானமாக வலிவடக்கில் இருந்து வந்தோம். வலிவடக்கில் இருந்து வந்தீங்கன்னா ஏதோ எங்களை யாழ்ப்பாணம் என்ற சொல்லை ஏதோ புதிதாக கேள்விப்படுறது போன்று அவருடைய செயற்பாடை எங்களுக்கு அவதானிக்கக்கூடாது. வலிவடக்கில் இருக்க காணி விடுவிக்க அப்போதுதான் அவர் தன் ஆவணங்களை தேடிய போது அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கடிதம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினார். அதாவது வலிவடக்கு காணி மீட்போர் என்று சொல்லி ஒரு கடிதம் மட்டும்தான் இருக்கு. அப்போ இதுவரைக்கும் வலிவடக்கிலிருந்து நடந்த கவனஈர்ப்புகள், அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள், ஜனாதிபதி வருகையின் போது மக்களால் முன்வைக்கப்பட்ட விடயங்கள் எங்கும் அவரிடம் பதிவில் நாங்கள் அவர்களை எங்களுக்கு காண்பிக்கவும் இல்லை. அது தொடர்பாக அவர்கிட்ட இருக்கண்டும் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை. அதை இருந்த நேரம் தான் உடனடியாக ஜனாதிபதியினுடைய பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் கடிதம் அனுப்புவதாக சொல்லி உடனடியாக எங்களை இருக்க வச்சு 2 மணிக்கு மணத்தியாலத்துக்கு மேலே உடனடியாக பாதுகாப்பு செயலகத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று அடிச்சிருந்தார். அப்போது நாங்கள் முன் வச்சோம், வலிவடக்கு மக்களுடைய காணி இன்று வரைக்கும் வந்த அது ஜனாதிபதி எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்கு வருகை இருந்த ஜனாதிபதி பல தடவை காணியை விடுவிக்கிறேன் என்று சொன்னார். இன்று வரைக்கும் அதனுடைய முயற்சிகள் இல்லை. அதே நேரத்தில் இன்று வரைக்கும் 2013 5ஆம் மாதம் 28ஆம் தேதி கெசட் பண்ணப்பட்டிருக்கு 6317 ஏக்கர் காணி. இன்று வரைக்கும் இந்த கெசட் ஆளுகையில் இருக்கும் போது இங்கு வருகின்ற கடந்த கால ஜனாதிபதிகளாக இருக்கலாம், தற்போதைய ஜனாதிபதிகளாக இருக்கலாம், காணியை நாங்கள் 200 ஏக்கர் விடுறோம், 300 ஏக்கர் விடுறோம், பாதையை திறந்திருக்கிறோம் என்று சொல்வது அத்தனையும் சட்டத்துக்கு உட்பட்டவை அல்ல. சட்ட ஆளுகைக்குள்ள இந்த கெசட் இருக்கிறது. ஆகவே இன்று வரைக்கும் அந்த காணிகள் எதுவும் விடுவிக்கப்பட்டாலும் சட்ட ரீதியாக இன்னும் விடுவிக்கப்படவில்லை என்பதை நாங்கள் ஆணித்தரமாக அவருக்கு எடுத்துரைச்சோம். வலிவடக்கு என்ற பிரதேசம் எங்கு இருக்கின்றது என்றோ, அங்கு வாழும் மக்களின் பிரச்சனைகள் எத்தகைய வலிமை மிக்கது என்றோ ஜனாதிபதி செயலகத்திற்கு தெரியாதிருப்பதற்கு எமது பிரதேச அரசு அதிகாரிகளின் அசம்பந்தமும் அரசியல்வாதிகளின் இயலாமையே காரணம் என மயிலட்டி மீள்குடியேற்ற சங்க தலைவர் யோசப் ஆல்பர்ட் அலோசியஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். எங்களது 21ஆம் தேதியிலிருந்து காணி பிடிப்புக்கான அமைதி வழிவழி போராட்டம் மயிலட்டியிலே மக்களால் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு தகுந்த பதில்கள் கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதம் 15ஆம் தேதி ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக ஒரு அமைதி வழி போராட்டத்தை நடத்தி ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றிருந்தோம். அதற்கும் எங்களுக்கு சாதகமான பதில் கிடைக்கவில்லை. காரணம் என்னென்னா, வலிவடக்கு என்றொரு இடம் இருக்கிறது, ஜனாதிபதி மாளிகை சேலத்தில் இருக்கிற செயலாளருக்கு தெரியாமல் இருக்கிறது. அதன் காரணமாக அவைகளுக்கு வலிவடக்கு என்ற யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது என்று தெரியாது. இந்த 2013ஆம் ஆண்டு வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டும் அது இன்னும் அவைகளுக்கு தெரியாமல் இருக்கிறது. அதற்கான பூர்வாங்க வேலைகள் செய்யவில்லை. காணி விடப்பட்டிருக்கிறது. ஆனால் விடப்பட்ட 6300 ஏக்கர் காணியிலே இன்னும் 2400 ஏக்கர் 2800 ஏக்கர் இன்னும் விடுபடாமல் இருக்கிறது. அந்த விடுபட்ட மிகுதி காணியும் அரச காணியாகவே இருக்கிறது.
அந்த வர்த்தகமானி அறிவித்தல் சட்டபூர்வமாக விடுவிக்கப்படும் வரைக்கும் அந்த காணி அவ்வளவுமே அரச காணியாகத்தான் இருக்கும். ஆகவே அந்த வர்த்தகமானி அறிவித்தல் கட்டாயம் விடுவிக்கப்பட வேணும். அதே நேரம் எங்களுடைய மக்களுடைய தனியார் காணி முழுமையாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். மேலதிகமாக இன்றைக்கு அரசாங்க அதிபரை சந்தித்திருக்கின்றோம். அவரும் அதற்கு சாதகமான பதில் கூறியதாக இல்லை. காரணம், தாங்கள் அறிவித்திருக்கிறோம், அவியல் தெரியாது என்று சொன்னால் தங்களுக்கு தெரியாண்ட மாதிரி ஒரு தட்டிக்கழிப்பான பதிலையே சொல்லினோம். காணி விடுவிக்கப்பட்டிருக்குன்னா இந்த வர்த்தகமான அறிவித்தல் ரத்து செய்வதன் மூலம்தான் எங்களுடைய மக்களுக்குரிய உரிமை கிடைக்கும். நாங்கள் உறுதியை வச்சிருக்கலாம், ஆனால் அந்த உறுதி வந்து இந்த வர்த்தகமான அறிவித்தலின்படி அரச காணி. ஆகவே இந்த உறுதியிலே எந்த விதமான பிரயோசனம் இல்லை. ஆகவே இந்த வர்த்தகமானி அறிவித்தல் கட்டாயம் ரத்து செய்யப்பட வேண்டும். இதற்காக அரசு அதிகாரிகள் சரி, ஜனாதிபதி செயலகம் சரி சாதகமான பதிலை எங்களுக்கு தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் இன்று வவுனியாவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தமிழர் இறையாண்மையை மீட்டு தந்தார், 50 லட்சம் கையெழுத்துக்களை திரட்டி அவரை நோபல் அமைதி பரிசுக்கு பரிந்துரை செய்வோம் என தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டமானது தொடர் போராட்டம் இடம்பெற்று வரும் கொட்டகை முன்பாக நடத்தப்பட்டது. இதில் அதிகளவான அந்நியர்கள் பங்கேற்றனர். ஏனை நெடுஞ்சாலையில் வவுனியா நீதிமன்றத்துக்கு அருகில் உள்ள சாலையோர வன்னி பந்தலில் எங்கள் அமைதியான போராட்டத்தை தொடங்கி இன்று 3074 நாட்கள் என்பதை குறிக்கிறது. எங்கள் அன்பான குழந்தைகள் திரும்பி வர வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, எதிர்காலத்தில் எந்த தமிழ் குழந்தையும் அதே கதியை அனுபவிக்க கூடாது என்பதற்காகவும் எங்கள் கூக்குரல்கள். ஜனாதிபதி நம்மிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு தமிழர்களுக்கு நீதியை மீட்டெடுக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். தமிழ் இறையாண்மையை மீட்டெடுக்க அவர் எங்களுடன் நின்றால் உலகெங்கிலும் உள்ள தமிழ் தாய்மார்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் அவரை நோபல் அமைதி பரிசுக்கு பரிந்துரைக்க 5 மில்லியன் கையெழுத்துக்களை சேகரிக்க உறுதியளிக்கிறோம். 50,000 தொழிற்பயிற்சி வேலை திட்டம் தொடர்பில் அம்பாறை ஆலேடிவேம்பில் இளைஞர்களுக்கு தெளிவூட்டல்கள் வழங்கப்பட்டன. 50,000 தொழிற்பயிற்சி வேலை திட்டம் தொடர்பில் இளையோர்களை தெளிவூட்டும் செயலமர்வு அம்பாறை ஆலேடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் இன்று இடம்பெற்றது. கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சுடன் சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களம் இணைந்து இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டத்தினை முன்னெடுத்துள்ளது. ஆற்றலுக்கான திறமைக்கான தொழில் வாய்ப்பு எனும் கருப்பொருளுக்கு அமைய சமுர்த்தி தலைமைப்பிட முகாமையாளர் கே நேசராஜாவின் ஒருங்கிணைப்பில் பிரதேச செயலாளர் ஆர் ரவிராஜ் தலைமையில் செயலமர்வு இடம்பெற்றது. செயலமர்வில் கிராம நிர்வாக அலுவலர், திறன் அபிவிருத்தி உத்தியோகத்தர், மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர், கிராம உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர், இளைஞர் யுவதிகள் என பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு திருப்பழுகாம கிராம சிறுவர்களின் வள்ளி திணைப்புனம் கரக சதங்கேணி விழா சிறப்பாக இடம்பெற்றது. மட்டக்களப்பு திருப்பழுகாம கிராம சிறுவர்களின் வள்ளி திணைப்புனம் கரக சதங்கேணி விழா இன்று மாலை விபுலானந்தபுரத்தில் சிறப்பாக இடம்பெற்றது. திருப்பழுகாமம் மண்ணில் மருவிப்போன கரகாட்டத்திற்கு புத்துயிர் கொடுக்கும் முகமாக மீண்டும் கரகம் சிறுவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டது. கரகாட்ட நிகழ்வினை பார்வையிட அதிகளவான பொதுமக்கள் வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சுயதொழில் முனைவோர் மற்றும் ஊடகவியலாளர் சட்டத்தரணிகளுக்கான சிறப்பு கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது. ரைட் டு லைஃப் ஏற்பாட்டில் மன்னார் மாவட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சுயதொழில் முனைவோர் மற்றும் ஊடகவியலாளர்கள் சட்டத்தரணிகளுக்கான சிறப்பு கலந்துரையாடல் வாழ்வுதயம் கேட்போர் கூடத்தில் நேற்று இடம்பெற்றது. எதிர்வரும் காலங்களில் மன்னார் மாவட்டத்தில் இயங்கி வரும் மனித உரிமைகள் முதலுதவி மையத்தின் ஊடாக செய்யவிருக்கும் செயற்பாடுகள் மற்றும் சுய முயற்சியாளர்களை ஊக்குவித்தல், ஊடகவியலாளர்களுடன் இணைந்து சமூக செயற்பாட்டாளர்களை இணைத்து செயற்பாடுகளை செய்தல் போன்ற விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. எதிர்வரும் காலங்களில் அனைவரையும் இணைத்துக் கொண்டு சுயதொழில் மற்றும் மனித உரிமைகள் பாதுகாப்பு தொடர்பான பல விடயங்களை மேற்கொள்வதற்கான
ஒரு ஆயத்த ஆலோசனை நிகழ்வாக இந்நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இந்நிகழ்வில் ரைட் டு லைஃப் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரி பிலிப் தேசநாயக்க, சட்டத்திரணி துலான், திட்ட இணைப்பாளர்கள் துனித் மற்றும் பிரசாந்தன், மன்னார் மாவட்ட முதலுதவி மையத்தின் இணைப்பாளர் லக்ஷன், மன்னார் மாவட்ட சட்டத்திறனிகள், சுயதொழில் முயற்சியாளர்கள், ஊடகவியலாளர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டனர். தோட்டத்துக்கு ஒரு இளைஞர் சங்கம் அமைத்து பதிவு செய்ய அனுமதி வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கேட்டுக்கொண்டார். மலையக தோட்டப்புறங்களில் சனத்தொகையோடு நில அமைப்பு தூரங்களையும் கணக்கில் எடுத்து தோட்டத்திற்கு ஒரு இளைஞர் சங்கம் அமைத்து பதிவு செய்ய அனுமதி வழங்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இளைஞர் கழகங்கள் அமைக்கப்படுவது தொடர்பாக புதிதாக வெளியான சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விடயங்கள் மலையக இளைஞர்களுக்கு பாதகமாக இருக்கிறது என கோரி ஆங்காங்கே எதிர்ப்பு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன. இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். නවත්තන කියලා අමතුමාට කියනවා කරුණාකර කරන්න එපා මොකද මේක දේශපාලන කරන්න එපා ඒ පොලිටිකල් කියන දුර ආවේ දැන් ඒ පොලිටිකල් එක නැතුව අනිත් පැත්ත. தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் மூலமாக இளையோருக்கு கலை கலாசார விளையாட்டு உபகரண உதவிகள் வழங்கப்படுகின்றன. தேசிய சர்வதேச நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்றன. நாடு முழுவதும் இளைஞர் சங்கங்கள் அமைக்கப்பட்டு அவை இந்த தேசிய இளைஞர் சபைகள் மன்றம் மூலம் பதிவு செய்யப்படுவது வழமை. இந்த அரசு தற்போது வழமையான விதியை மாற்றி ஒரு கிராம சேவகர் வலயத்திற்கு ஒரு இளைஞர் சங்கம் மட்டும் பதிவு செய்ய முடியும் என தீர்மானித்து அறிவித்துள்ளது. இது தவறு என நான் கூறுகின்றேன். இந்நாட்டில் எல்லா கிராம சேவகர் பிரிவிலும் சம அளவில் சனத்தொகை கிடையாது. குறிப்பாக மலையக தோட்டப்புறங்களில் இன்று 20,000 பேர் வாழும் கிராம சேவகர் பிரிவுகளும் நாட்டின் ஏனைய பிரிவுகளில் 2,000 பேர் வாழும் நிலையும் இருக்கின்றது. கொழும்பு மட்டக்குளி கிராம சேவையாளர் பிரிவிலும் கூட சுமார் 29,577 பேர் வாழ்கிறார்கள். இந்த பகுதிகளில் புதிய கிராம சேவகர் பிரிவுகள் அமைக்கப்பட வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். எங்கள் ஆட்சியில் புதிய பிரதேச செயலாளர், கிராம செயலாளர் பிரிவுகளை அமைக்கும் பணியை ஆரம்பித்தோம். ஆனால் இது நிறைவு பெற்ற நாளாகும். ஆகவே இன்றைய நிலையில் 2,000 பேருக்கு ஒரு சங்கம், 30,000 பேருக்கும் ஒரு சங்கம் என்பது எப்படி நியாயமாகும்? இது அநீதி. இந்த அநீதிக்கு எதிராகத்தான் நான் குரல் எழுப்புகின்றேன். ஆகவே கிராம சேவகர் வலய சனத்தொகையை கணக்கிலெடுத்து அதன்படி இளைஞர் சங்கங்களை அமைத்து பதிவு செய்ய பிரதேச செயலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்குங்கள். இது பற்றியே உங்கள் தற்போதைய சுற்றறிக்கையை திருத்துங்கள் என இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார் கமகவை கோருகின்றேன் என அவர் குறிப்பிட்டுள்ளார். දෙදක් ඉන්න ජන ඔසපට එක සමිතියක් 20,000 එක සමිතියක් න වැරදි නේද? මොකද සමිතිය අරා තමයි ඒගොල්ලන්ට ට්‍රේනින් කෝසස් තියෙනවා. බඩු බාණ්ඩ දෙනවා. සංස්කෘතික ඒ වගේ. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மாரினா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.